ஓமானிய கடல் பரப்பில் வைத்து எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்று தாக்கப்பட்டுள்ளது. அது குறித்த விவரங்களை இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அதேவேளையில் செங்கடல் பகுதியில் பயணம் செய்த சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான 8 கப்பல்களை தாங்கள் திருப்பி அனுப்பியிருப்பதாக ஹவுதி அமைப்பினர் அறிவித்திருக்கிறார்கள். அது குறித்த விவரங்களையும், ஈரான் மீது அமெரிக்கா 2 வார கால தீவிரமான தாக்குதலை எந்த வேளையிலும் ஆரம்பிக்கலாம் என்கின்ற ஒரு நிலைமை இருக்கிற இந்த சூழ்நிலையில் மத்திய கிழக்கு நோக்கி செல்கின்ற அமெரிக்க பயணிகளுக்கு, சுற்றுலா பயணிகளுக்கு அமெரிக்க அரசாங்கம் ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய எந்த தாக்குதலாக இருந்தாலும் கடும் பதிலடி வழங்கப்படும் என்று சொல்லி ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சொல்லியிருக்கின்றார். எனவே இந்த செய்திகள் குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உலக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஓமானிய கடல் பரப்பில் வைத்து எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் அது கடுமையான சேதத்துக்குள்ளாகி இருப்பதாகவும் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த தாக்குதல் எந்த பகுதியில் நடந்திருக்கிறது சொன்னால் ஓமானிய கடல் பகுதியில் தான். ஆனால் ஓமானில் இருக்கக்கூடிய லீமா என்று சொல்லப்படுகின்ற ஒரு கடற்கரை நகரத்தில் இருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கப்பல் பயணம் செய்து கொண்டு இருக்குது. இதன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது இயற்கை எரிவாயு LNG என்று சொல்லப்படுகின்ற இயற்கை எரிவாயுவை ஏற்றிச் சென்ற கப்பல் என்று சொல்லப்படுகிறது. இந்த கப்பல் பெர்முடா நாட்டு கொடியுடன் பயணம் செய்ததாகவும் இதனுடைய பேர் கேஸ்லாக் ஷாங்காய் எனவும் சொல்லப்படுகிறது. எனவே சீன நாட்டுக்கு சொந்தமான கப்பலாக இது இருக்கலாம் என்று சொல்லி கருதப்படுகிறது. இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் எதுவும் வெளியாகல. இந்த தகவலை முதல்ல வெளியிட்டது UKMTO என்று சொல்லப்படுகின்ற பிரித்தானியாவினுடைய கடல்சார் கண்காணிப்பு அமைப்பு. அதனை அடுத்து சர்வதேச ஊடகங்களையும் இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. ஆனால் இந்த தாக்குதலை நடத்தியது யார் என்கின்ற விவரம் வெளியிடப்படவில்லை. எந்த ஒரு தரப்பும் இந்த தாக்குதலுக்கு உரிமை கோரவும் இல்லை. இருந்த போதிலும் கூட அந்த கப்பல் கடுமையான சேதத்துக்கு உள்ளாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது ஓமானிய கடலில் நேற்று சனிக்கிழமை நடைபெற்ற சம்பவம். அதே நேரம் மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செங்கடல்ல 8 கப்பல்கள், சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான 8 கப்பல்களை தாங்கள் திருப்பி அனுப்பியிருப்பதாக ஹவுதி அமைப்பினர் அறிவித்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சவுதி அரேபிய கப்பல்களுக்கு அந்த அமைப்பால் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2-3 கப்பல்கள் போவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு பிறகு கடைசி நேரத்தில் திருப்பி அனுப்பப்பட்டிருந்தன. எனவே கடந்த 14 நாட்களாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான எந்த ஒரு கப்பலும் செங்கடலினுடைய மற்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய பப் அல் மந்தெப் அந்த நீரிணையை தாண்டி வெளியில் போகல. அப்போ இது சவுதி அரேபிய அரசாங்கத்துக்கு ஒரு பொருளாதார ரீதியாக இழப்பு தானே, பெரிய இழப்புன்னு சொல்லலாம். எனவே இதற்கு எதிராக சவுதி அரேபிய அரசாங்கம் உங்களுக்கு தெரியும் ஏனைய நாடுகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கொண்டு ஒரு கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த பாதையை விடுவிக்கிறதுக்காக அதற்குரிய நடவடிக்கைகள் இதுவரைக்கும் ஆரம்பிக்கப்படவில்லை என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் 8 கப்பல்களை தாங்கள் திருப்பி அனுப்பியிருப்பதாக ஹவுதி அமைப்பினர் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த பகுதியில் மிக விரைவில் ஒரு இழுபறி நிலைமை உருவாகலாம் அல்லது ஒரு மோதல் கூட உருவாகலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே என்னதான் நடக்கப் போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக குவைத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. குவைத்தினுடைய பல்வேறு முக்கியமான இலக்குகளை இலக்கு வைத்து கடுமையான தாக்குதல்கள் இடம்பெற்று வருவதாக, ட்ரோன் தாக்குதல்கள் சனிக்கிழமை இரவும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையிலும் இடம்பெற்று வருவதாகவும், இருந்த போதிலும் கூட அவற்றை தாங்கள் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியிருப்பதாகவும் குவைத் அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ட்ரோன் தாக்குதல்களுக்கு ஈரான் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஈரானால் தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன என்று சொல்லி பல முக்கியமான இலக்குகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பல முக்கியமான இலக்குகள் எதென்று சொல்லி குறிப்பிடையில், இருந்தாலும் பல முக்கிய இலக்குகளை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியது என்று மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவை வெற்றிகரமாக தங்களால் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் குவைத் அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்க அரசாங்கம் தன்னுடைய குடிமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார்கள். அதாவது மத்திய கிழக்கில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கும் இனி மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு கோடை விடுமுறையை கழிப்பதற்காக சுற்றுலா பயணிகளாக செல்பவர்களுக்கும் இந்த எச்சரிக்கை பொருந்தும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைவரும் அவதானமாக இருக்கவும் என்று சொல்லி, ஏனென்று சொன்னால் பாரிய மோதல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, தாக்குதல்கள் பரவலாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே அனைவரும் எச்சரிக்கையாக இருக்கவும் என்று சொல்லி இந்த எச்சரிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வெள்ளிக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தவர், ஈரான் மேல மிக கடுமையான தாக்குதலை நடத்தப் போகின்றேன், அடுத்து வரும் 2 வாரங்களுக்கு தொடர்ச்சியான தாக்குதல், அனைத்து இலக்குகளையும் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப் போகின்றேன், அதுக்கு பிறகு ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வரும், ஈரானை பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வருவதுதான்
இந்த தாக்குதல்களினுடைய நோக்கம் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தவர். அப்போ வெள்ளிக்கிழமை இரவோ அல்லது சனிக்கிழமை இரவோ வந்து தாக்குதல்கள் நடக்குமோ என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு தாக்குதலும் நடந்த மாதிரி தெரியல. இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்திருப்பதாக சொல்லப்படுகிறது, பொருத்தமான நேரத்தில் வந்து தாக்குதல் நடத்த சொல்லி. எனவே எப்போ அந்த தாக்குதல் நடக்குமா அல்லது அப்படியே கைவிடப்படுமான்னு சொல்லி தெரியல. இதுக்கிடையில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய ட்ரூத் சோஷியலில் வெளியிட்ட சில பதிவுகள் வந்து சர்வதேச ஊடகங்களினுடைய கவனத்தை பெற்றிருக்கின்றன. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நேற்று சனிக்கிழமை பின்னேரம் முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய ட்ரூத் சோஷியலில் வந்து நிறைய யுத்த விமானங்கள் பிளேன்களுடைய படங்களை வந்து மாற்றி மாற்றி போட்டபடி ஒன்றுமே சொல்லலை, எந்த விதமான கேப்ஷனும் இல்லை, ஒரு விதமான கருத்தும் சொல்லலை, சும்மா படங்களையே போட்டுக்கொண்டு இருந்தார். நிறைய ஃபைட்டர் ஜெட்டுகளினுடைய படங்களை வந்து போட்டுக்கொண்டே இருந்தார். அது வந்து சும்மா சோஷியல் மீடியாவில் வந்து சின்ன பிள்ளைகள் விளையாடுற மாதிரி, இப்போ எங்களுடைய ஃபோன்களை வாங்கி வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகள் வாரி எதை அமர்த்தி விட்டால் அது வந்து வெளியில் என்னதாவது போயிடும், ஃபேஸ்புக்லேயோ இங்கேயோ ஏதோ போயிடும். அதுக்கப்புறம் நாங்கள் தேடி பிடிச்சி நாங்கள் இது போடவே இல்லைன்னு போட்டு நாங்கள் அழிச்சிடுவோம். அதே மாதிரி தான் இருந்தது என்று சொல்லி ஒரு சில ஊடகங்களில் வந்து சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. பின்ன ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி சோஷியல் மீடியாவில் வந்திருந்தோண்டு ஒன்றுமே சொல்லாமல் சும்மா ஏரோப்ளேன்களோட படத்தையும் ஃபைட்டர் ஜெட்டுகளோட படத்தையும் போட்டால் யாருக்கும் ஒரு டவுட் வரும் தானே, யாரும் ஒரு மேடத்தானே பார்ப்பினும். எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதாவது வந்து ஈரான் மீது நடத்தப்படுற தாக்குதல் இதுதானா, ட்ரூத் சோஷியலில் தான் நடத்துறீங்களா என்ற ஒரு கேள்வியும் வந்து CNN வேறு அந்த கேள்வியை கேட்டு வச்சிருக்குது. எனவே இப்படியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதனை ஒரு மிரட்டலாக விடுத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. தாக்குதல் நடக்குமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இதுக்கிடையில் வந்து ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மீண்டும் அந்த எச்சரிக்கையை பதிவு செய்திருக்கின்றார். ஈரான் மேலே தாக்குதல்கள் நடத்தப்படுமாக இருந்தால், அதாவது ஏற்கனவே தாக்குதல்கள் நடந்துதான் இருக்குது, ஆனால் இப்போ வந்து டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிற அந்த விதத்தை பார்க்கக்குள்ள இப்படி நடத்துவன் அப்படி தாக்குதல் இருக்கும் என்று சொல்லி அந்த வர்ணிச்ச விதத்தை பார்க்கக்குள்ள வந்து ஒரு பாரதூரமான தாக்குதல் மாதிரி தானே இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது தாக்குதல்கள் நடத்தப்படுமாக இருந்தால் ஈரான் கட்டும் பதிலடி வழங்கும். இதில் வந்து அநியாயமாக பாதிக்கப்பட போகிறது எங்களுடைய பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் தான் என்று சொல்லி அப்பாஸ் அராக்சி சொல்லியிருக்கார். நேற்று வந்து நிறைய நாடுகளினுடைய வெளிவிவகார அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார், தொலைபேசியூடாக பேசியிருக்கின்றார் அப்பாஸ் அராக்சி அவர்கள். முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் துருக்கி நாட்டினுடைய வெளிவிவகார அமைச்சரோட கதைச்சிருக்கிறார், அதே போல் சவுதி அரேபியாவினுடைய வெளிவிவகார அமைச்சரோட கதைச்சிருக்கார், அதே போல் பாகிஸ்தான் நாட்டினுடைய இராணுவ தளபதி தான் ஜெனரல் அசிம் முனீர் அவருடையும் வந்து தொலைபேசியில் கதைச்சிருக்கார் அப்பாஸ் அராக்சி. எல்லாருடையும் கதைக்குள்ள சொன்ன விஷயம் ஒன்றே ஒன்று தான், அமெரிக்கா எங்கள் மேலே தாக்குதல் நடத்துமாக இருந்தால் நாங்கள் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய சகல நாடுகளிலும் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை குறிவைப்போம். எனவே எங்களுடைய பதில் தாக்குதல்கள் வந்து இந்த கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லுவோம் தானே, அந்த மாதிரி தான் இருக்கும் என்று சொல்லி அப்பாஸ் அராக்சி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே அவருடைய எச்சரிக்கையை வந்து ஒரு முக்கிய எச்சரிக்கையாக நாங்கள் பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் மற்றது பேச்சுவார்த்தை குழுவினுடைய ஒரு முக்கியமான உறுப்பினர். எனவே எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னால் இரண்டு தரப்பினருமே வந்து தயாராக இருக்கின்றார்கள். என்னதான் நடக்கப் போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நேற்று சனிக்கிழமை இரவு ரஷ்யாவினுடைய தலைநகர் மொஸ்கோவில் இடம்பெற்ற ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் சர்வதேச கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அதாவது மொஸ்கோ இருக்குத்தானே, மொஸ்கோவில் வந்து ரஷ்ய ஜனாதிபதியினுடைய மாளிகை இருக்குத்தானே, கிரெம்லின் என்று சொல்லுவோம், அதில் இருந்து வெறும் 1.5 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சதுக்கம் உண்டு. அந்த சதுக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட், அதில் வந்து ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. என்னென்னு சொன்னால் ஒரு பெண் ஒன்று போயிருக்கிறார். அந்த பெண் புகைக்குள்ளே வந்து பேக்கில் வந்து குண்டு கொண்டு போயிருக்கிறார். அப்போ வாசலில் வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து செக் பண்ணின்னு தானே, அப்போ செக் பண்ணி மறைக்கக்குள்ள அவர் கண்டுட்டார், உள்ளுக்குள்ளே வந்து குண்டு இருக்குன்றது கண்டுட்டார். அப்போ சொல்லியிருக்காரு இதை கொண்டு போகிறதுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி அதுக்கிடையில் வந்து அவாவை கைது செய்கிறதுக்கான ஒரு முயற்சி நடந்தது என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் குண்டோட வந்தால் திருப்பி அனுப்ப முடியுமா, இங்கே குண்டு அனுமதி இல்லை நீங்கள் வீட்டை கொண்டே வச்சுருங்கன்னு சொல்லலாமா, இல்லையா உடனே கைது செய்யணும். அப்போ கைது செய்கிறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கக்குள்ள திடீரென்று பார்த்தா அந்த குண்டு வெடிச்சிட்டுது. அதில் வந்து அந்த செக்யூரிட்டி கார்ட், அந்த பெண் குண்டு கொண்டு வந்த அந்த பெண், மற்றது இன்னும் ஒரு முக்கியமான நபர், அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு தானே அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான நபர் ஆகியோர் வந்து கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. உடனடியாக அந்த இடம் வந்து ரஷ்ய போலீசாரால் வந்து அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வரப்பட்டு தீவிரமான தேடுதல் வேட்டை இடம்பெற்று வருகிறது. என்னென்னு சொன்னால் இன்னும் ஒரு தகவல் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தகவல் வந்து உறுதிப்படுத்தப்படையில, ரஷ்ய அரசாங்கத்தால் உறுதிப்படுத்தப்படையில. என்ன தகவல் என்று சொன்னால் அந்த இத்தாலியன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி ஒன்று நடந்ததாம். நேற்று சனிக்கிழமை இரவு பர்த்டே பார்ட்டி.
யாருடைய பர்த்டே பார்ட்டி என்று சொன்னால் ரஷ்ய இராணுவத்தினுடைய முக்கியமான ஜெனரல் ஒருவருடைய பர்த்டே பார்ட்டியாம். அதுதான் சும்மா சாதாரணமாக ரகசியமான முறையில் நடந்திருக்கும் போல இருக்கு. ஆனால் அது எப்படியோ எதிர்த்தரப்புக்கு யாருன்னு தெரியலை, எதிர்த்தரப்புக்கு தெரிய இந்த குண்டுவெடிப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி முதல் கட்டமாக சொல்லப்படுகிறது. இனி இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் இது சம்பந்தப்பட்ட மேலதிக தகவல்கள் வெளியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.